கொஞ்சம் பின்னாடி போயிருப்பா இல்லாட்டி முன்னாடி போயிருப்பா. சரிண்ணே, நான் நவுந்துக்கிறேன். என் வண்டி போறதுல வந்து இறங்க. ரைட்ண்ணே, நான் முன்னாடி வேணுங்கிறேன். சரிண்ணே. ரைட்ண்ணே, சாரி. வண்டி வேலை பார்க்கறதுக்காண்டி லைக் வாங்கி இதை வந்து வண்டிக்குள்ளேயே ஓவராலாக வந்து வச்சுட்டோம். ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோன்றது ஷூட் பண்ண போகிறோம். அண்ட் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து Insta 360 தான் எடுப்போன்னு இருந்தேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ரொம்ப நாள் கழித்து நான் இதை எடுக்கிறனாலே என்னமோ தெரில பிரச்சனை ஆகி போச்சு. எந்த SD கார்டு போட்டாலும் ஏரர் அப்படின்னு வருது. உங்களுக்கு தெரியுதுங்களா? லைக் ஏரர்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ஷூட் பண்ணால் இது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு நல்ல செட்டப்பில் எடுப்போம் தான் நான் நினச்சேன். பட் வீடியோ வந்து ஏரர்னு வந்துச்சு. சரி, இந்த ஒரு வீடியோ எதுக்குன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு காரில் இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த கார் வந்து ஷிஃப்ட் டிசையர் 2014 மாடலு. ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வண்டியில் வந்து எந்த ஒரு வேலையும் பார்த்துருக்க மாட்டோம் அவுட்லேருந்து பார்த்தா. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளட்டட் வெஹிக்கிள் எடுத்து டோட்டலாக வந்து ரெடி பண்ணிக்கணும். எடுத்து மீன்ஸ் அண்ணனோட வண்டி எல்லா வேலையுமே வந்து வண்டியில் ஆக்சுவலாக வந்து பார்த்துருக்கோம். என்னென்ன வேலை பார்த்துருக்கோம், எவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸிங் அண்ட் பட்ஜெட் ஆச்சு, வண்டியில் என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். லைக் வண்டி வந்து பார்க்க ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். நான் எந்த ஒரு விஷயமே எக்ஸ்ட்ராஸாக ஆட் ஆன் பண்ண போகிறதில்ல. ஆனால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்து எப்படி மாறி இருக்குது, லைக் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து சொல்லலான்றது இருக்கேன். ஓகே, கேமரா வந்து செட்டுன்றது பண்ணிட்டேன். கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் வந்து எந்த ஒரு இதுவும் ஆப்ஷனும் எடுத்துக்க முடியாது. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ட்ரிப்பு வந்து கண்டினியூன்றது பண்ணுவோம் கைஸ். அண்ட் கொஞ்ச நேரம் வரையும் லைட் பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பேசுகிற கண்டென்ட் வரையும். அண்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியில் என்ன ரெடி பண்ணோன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த ஒரு பீக் இன்ஃபோடைன்மெண்ட். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து பெரிய ஆடானுன்றது பண்ணோம். அண்ட் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஹிக்கிளோட அவுட்ரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோடனே. அண்ட் இது ஒன்று அப்டேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு மேஜர் நீடடான திங்ஸ்லாம் ரெடி பண்ணோம். அண்ட் இந்த மைக்ரோஃபோனாக இருக்கட்டும், இது இருக்கட்டும். அப்புறம் வண்டியில் ஸ்டாக்காக ரிவர்ஸ் கேமரா வருது. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா மேஜராக ஏர் பேக் இல்லாத வண்டி தான். ஏர் பேக் இல்லாத வண்டின்றனால ஸோ இந்தந்த விஷயம்லாம் நம்ம வந்து லிட்டில் பிட்டாக ஆட் ஆனுன்றது பண்ணிக்கிட்டோம். அண்டு மேஜராக அதுக்கப்புறம் பார்த்தது பார்த்தீங்கன்னா வண்டியில் இருந்த சஸ்பென்ஷன். நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டட் வெஹிக்கிள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. லைக் ஃப்ளட்டில் வந்து நின்றனால சஸ்பென்ஷன்லாம் இருக்கட்டும் ரொம்பவுமே ஹார்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு. லைக் இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நான் ஏறி இறங்கணும் இல்லை, இப்படி ஏறி இறங்கினா டொங்குன்னு விட்டுரும் நம்மளை கீழே. அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோயர்டாக போயிடுச்சு. டோட்டலாகவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவாக இருக்கட்டும். அண்ட் தென் லோயர் ஆர்மு, அதுக்கப்புறம் ஸ்டேரிங் ரேக்கு, இந்த காம்பனன்ட் ஃபுல்லாகவே ஓரளவு போயிடுச்சு. அது போக டயரோட நாய்ஸ் எக்ஸஸாக இருந்துச்சு. இப்போ கேட்குறதெல்லாம் ஒரு நாய்ஸே ஆக்சுவலாக கிடையாது. ஆனால் இதோட பயங்கரமாக அந்த வண்டியில் நாய்ஸ் கேட்டுச்சு. லைக் ஒரு 50+ போகிறப்பையாக இருக்கட்டும், அந்த 80லலாம் போனால் இன்னொரு நாய்ஸ் முன்னாடி இருந்து ஓன்னு கத்திட்டே வர மாதிரி இருக்கும். அந்த நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரெஸ்டன்ட் ஆச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வண்டி ரெடி பண்ண கிட்டத்தட்ட 1.30 lakhs ஆச்சுன்னா, அதாவது 1.5 லட்சம். எங்கே இருக்குது 1.5 லட்சம்? 1.5 லட்சம் இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். அதில் மேஜராக நம்ம பண்ண இன்னொரு செலவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டியில் வந்து ஒரு ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா. லைக் நான் அமர்த்திட்டேன், இப்போ நான் போடுறேன் பாருங்க. லைக் இது வந்து 450 வாட்ஸ் லைட். இந்த 450 வாட்ஸ் லைட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஷிஃப்ட் டிசைரில் போட்டிருக்கோம் 2014 மாடலில். லைக் ஸ்டாக்கோட ஃபாக் லேம்பை கழட்டிட்டு, ஸ்டாக்கோட ஹெட்லைட்டை கழட்டிகிட்டே போட்டிருக்கோம். அது ஃபாகில் கூட போடல, டேரெக்டாக ஹெட்லைட்லேயே தான் போட்டிருக்கோம். அண்ட் லைக் இப்போ இந்த கேப் நான் எடுக்கிறப்ப இங்கே பாருங்க எவ்வளோ வெளிச்சம். இதுவே ஒரு நல்ல ஒரு இருட்டான ஒரு இடம்னா இன்னுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு வெளிச்சம் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு மஞ்சள் கோடை பற்றி நிறைய பேர் வந்து இன்னுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மஞ்சள் கோடை இருக்குது? இந்த கண்டிஷன்லலாம் இந்த வண்டி இருந்த ஸ்டேட்டஸில் சோஃபார் யாராலையுமே வந்து ஓட்ட முடியாது. அண்ட் இப்போ பார்த்தீங்களா கைஸ், இப்போ ஒரு இருட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இருட்டை பாருங்க. லைக் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம காரோட ஸ்பெஷாலிட்டிலே சொல்லலாம். ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த லைட்டு தான். இந்த லைட்டு தான் ஒரு முக்கியமான அம்சமே. அண்டு அதுக்கப்புறம் மேஜராக வந்து வண்டி வந்து கிளச் ஒர்க்குமே பார்த்தாச்சு. அப்போ கிளச் ஒர்க் பார்க்குற அளவுக்கு வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினீங்க கேட்டிங்கன்னா 72. இப்போ ஓடி இருக்கிற 72. ஆனால் நான் கிளச் ஒர்க்கு பார்த்தப்போ ஓடி இருந்த கிலோமீட்டர் 49 சம்திங் தான். கிளச் ஒர்க் பார்த்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் சம்திங்கில் பார்த்துச்சு. எனக்கு கரெக்டாக டேட் தெரில. அதோட ஃபோட்டோஸ் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருப்பேன் ஸ்க்ரீனில். இப்போ ப்ரீவியஸாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் இப்போயுமே அதோட வியூ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க.
அப்படி எந்த டைம் வந்து நான் கிளச் மாத்தினேன். ஆனால் ஃப்ளைவீலே ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கோம். ஃப்ளைவீலே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரஸ்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃப்ளைவீல் ரஸ்ட் ஆயிடுச்சு. உள்ள கியர் பாக்ஸ் உள்ளேயா இருக்கட்டும், அந்த ராவாக இருக்கட்டும், வீடியோ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் கியரோட விஷயம்லாம், கியர் பாக்ஸோட விஷயமே ஃபுல்லாக கலட்டி உள்ளே இருந்த ரஸ்ட் போர்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரீப்ளேஸ்ன்றது பண்ணிட்டோம். மேக்ஸிமம் எல்லா ஜாமானும் வந்து பூஸ் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அந்த ஒரு செஷனில் மட்டுமே காருக்கு ஓவராலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 45,000 நெருங்கி ஒரு 50,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செஷனில் மட்டுமே. ஏன்னா இதுதான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேரிங் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டேரிங் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட்டு மாருதி சுசுகி வண்டியிலலாம் ஓவராலாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து ஓவரால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட. லைக் அதை கழட்டி க்ளீன் மட்டும் பண்ணி போடுங்கன்னு நான் கடைசியாக சொன்னேன். பட் அந்த இதுதான் க்ரீஸ் பேக் பண்ணி எனக்கு வந்து மாட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஸ்டேரிங் வந்து இதை வந்து ஸ்டேரிங் வட்டன் தான் சொல்லுவாங்க, இல்லை ஸ்டேரிங் வீல். இந்த இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரொம்ப கிராஸாக இருந்துச்சு. டோட்டலாகவே கிராஸாக இருந்தனால மொத்தமாகவே ஸ்டேரிங்கை நாங்கள் கலட்டி ஹீட் பண்ணி நட்டை வந்து வெளியே அலைன்மெண்ட்டில் கொடுத்து பார்க்க சொன்னோம். அப்படி பார்க்குறப்ப அவங்க சொன்னது இது எங்களால் கழட்ட முடியல, வேணும்னா எங்கேயாச்சும் ஒர்க் ஷாப் கொண்டு போய் கழட்டிடுவாங்க. நாங்கள் தான் சும்மா இருப்போமா, நாங்களே பாருங்களேன் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஹீட் பண்ணி அந்த நட்டோட ஏரியா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது பாருங்க எந்த அளவுக்கு ரஸ்ட்டாக இருக்குது. ரஸ்ட்டாக இருந்தனால அது ஓவராலாக சுத்தமாகவே வரல எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் எல்லாமே வந்து ஒரு நாள் ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஃப்ளட்டில் நின்னதோட எஃபெக்ட் வந்து எங்களுக்கு படிப்படியாக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஸ்டேரிங் நட்டு இருக்கிற இடமே ஓவராலாக நமக்கு வந்து வரலாட்டுனா அப்போ அது எந்த அளவுக்கு நம்ம வண்டி வந்து ஒரு ஃப்ளட்டில் வந்து நமக்கு வந்து இதாக இருக்கணும். அந்த வண்டியோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, TN06 சென்னையோட வண்டி தான். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் கன்சர்னே கிடையாது. சின்ன 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 விஷயம் தான் கைஸ். எனக்கு இன்னும் ஒரு மேஜராக வண்டியில் பிடிச்சது, இவ்வளோ அடிப்பட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்களா வண்டி வந்து நீட்டாக வந்து நமக்கு வைப் பண்ணி ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ வர ரீசெண்ட் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பருக்கு கொடுத்துருக்க கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வைப்பர் நாசில்ஸாக இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஓசஸாக இருக்கட்டும், எல்லாத்தோட குவாலிட்டியுமே ரொம்ப 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 வந்து போகுது. ஆனால் இவ்வளோ இயர் ஆகிடுச்சு, 2014 மாடலு. நான் உங்களுக்கு வேணும்னா வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அதுவுமே காட்டுறேன். 2014 மாடலு. இன்ன வரையும் நான் வந்து இந்த வண்டிக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், சர்வீஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணேன். அப்படி இந்த வைப்பர் வந்து நான் குறையாவே சொன்னதில்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போட்டு வைப் பண்ணோடனே ரோடு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கிளியர் கட் ஆப்ஷன் வந்து இப்போ பாருங்கள் லைட்டோட விசிபிலிட்டி. இதுதான் கைஸ், இதுதான் வண்டியில் ரொம்ப பிடிச்ச மேஜராக பார்த்ததே லைட்டு தான். இந்த காரோட சிறப்பு அம்சம் கூட நம்ம வச்சுக்கலாம். இதே நான் வந்து ஒரு 2-வே ட்ராக் போகிறேன், இது வந்து ஹைவே. இதே நான் ஒரு 2-வே ட்ராக் போகிறேன்ற பட்சத்தில் எதிரில் வர வண்டி வந்து சோஃபார் வந்து எனக்கு வந்து நீ லைட்டை அமர்த்தி போடு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு 2 இன்சிடென்ட்லாம் எனக்கு நடந்திருக்கு நிறையாவே. இப்போ ஒரு வண்டியை முந்த போகிறேன்னா ரொம்ப ஒரு ஹாரன் தான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹைபீம் டிப்பர் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஹைபீம் லோ பீம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விட்றப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வலின்றதை வந்து கிரியேட்டுன்றது ஆகும். அதுக்கப்புறம் ஆடியோ இன்ஃபோடைன்மெண்ட் இந்த ஒரு செஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 35K கிட்ட ஆயிடுச்சு. அதாவது ரிவர்ஸ் கேமரா இருக்கட்டும், அந்த பின்னாடி வந்து வண்டியில் வந்து ஓவரால் சென்சார் கிடையாது. நான் அதுவும் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ இன்ஃபோடைன்மெண்ட்டே இல்லாட்டினா பின்னாடி சென்சார் இருக்காது. லைக் நம்ம கேமராவும் போட்டோம் ப்ளஸ் சென்சாரும் போட்டோம். அதுக்கப்புறம் சென்சாருக்கு இந்த கார்னர் தெரியாது உங்களுக்கு. அந்த வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டர் மாதிரி நீங்கள் பழைய கார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் இத்தனை மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கலராக இருக்கும். ரெட்டில் இருக்கும், அப்புறம் ரெட்டு வந்து ரொம்ப ஒட்டி போயிட்டோம்னா க்ரீனில் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து எல்லோவில் மாறும், அதுக்கப்புறம் அது ரெட்டில் மாறும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2 மீட்டர்ஸில் இருந்து தான் பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணும். அதாவது 2 மீட்டரில் இருந்து தான் இந்த வேவ் வந்து ஓவரால் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். ரொம்ப ஹை பட்ஜெட்லலாம் நம்ம போய் போகலாம், ஒரு மாடரேட்டான பட்ஜெட். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸ் இருக்காங்க, இந்த ரியர் வியூ மிரர், எனக்கு பின்னாடி ஒரு பொருள் எடுத்துக்கலாம், டேஷ் கேம். அது வந்து ஒரு பிராண்டில் வாங்கணும், நல்ல ஒரு பிராண்டு. எனக்கு இப்போ டக்குன்னு வாயில் வரல. லைக் அந்த ஒரு டேஷ் கேம் வந்து ஒரு 3.5K கிட்ட வாங்கி ஃபிட் பண்ணி ஓவரால் ரெடி பண்ணோம். பட் ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டேஷ் கேமை பற்றி எந்த ரிவ்யூவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே ஓவரால் நாங்கள் வந்து செக்இன் பண்ணல. ஓப்பனாக சொல்ல பண்ணோம், வாங்கிட்டோம், ஃபிட் பண்ணிட்டோம், அண்ட் தென் SD கார்டு போட்டோம். SD கார்டு போட்டு அதை ஒர்க் பண்ணுவோன்னு பார்த்தா லைக் அது ஒரு ஃபோனில் கனெக்ட் ஆகி ஃபோனில் பேரானா மட்டும்தான் அதில் வந்து ரெக்கார்டுன்றதே ஆகுது. அப்படி இருந்தால் எப்படி? அப்போ வந்து இந்த டிவைஸில் ரெக்கார்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபோனில் வந்து ஓவராலாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம ரெக்கார்டு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அந்த ஃபோனில் வந்து சார்ஜ் அப்படியே தண்ணி குடிச்சா குறையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சார்ஜ் வந்து சல்லுன்னு குறையுது. இதே பகல் டைம்லலாம் போனோம்னா ரொம்ப வந்து ஹெசிடேட் பண்ணுவோம்.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நான் ஷேர் பண்ணுன்றது வண்டியோட ஏசி. அதாவது 2014 எனக்கு தெரிஞ்சு ஏசி ரிலேட்டடாக எந்த ஒரு ஒர்க்குமே வந்து ஓரளவு வந்து பார்க்கல வண்டியில். எனக்கு தெரிஞ்சு பார்க்கல. ஏன்னா எங்கள்கிட்ட வண்டி வரப்போ ஒரு 40,000 இருந்து தான் நான் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். ஏசி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? நம்ம ஜென்ரலாக இப்போ ஏசிக்கு டேஷ் போர்டோ ஏதோ ஒன்று கழட்டி மாட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு யூனிக்கான தடம் இருக்கும், கழட்டி மாட்டியிருக்காங்க பாட்டு. ஆனால் பார்க்கல. பட் இப்போ நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 கிட்ட ஆகுது. ஒன்றில் தான் வச்சுருக்கேன். ஒரு மாட்ரேட்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஏசியில் வந்து இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒன்றில் வைக்கிறப்பே லைட்டாக வந்து குளிரதாங்க ஈஸியுது. அது பார்த்தீங்கன்னா நான் லைட்டை வந்து ஓரளவு வந்து அமர்த்தியுமே எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணேன். இப்போ நான் திருப்பி உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட இது போட்டு காட்டுறேன் பாருங்களேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு ஃபோன் வருது கைஸ். ஃபோன் வந்து நம்மளை வந்து இன்டர்டப் பண்ணுது. நான் திருப்பி வந்து உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ் அகெயின் நான் கண்டினியூன்றது பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா கொஞ்சம் பொருட்கள்ன்றது வாங்கணும். அந்த பொருள் வந்து வண்டியிலேருந்து எடுக்கவே கிடையாது. ஸோ எடுக்காதனால அது எடுக்க பயம் வேணாம். வண்டிக்கு வந்து ஒர்க்கிங்காக வந்து ஜாம் வாங்கணும். பின்னாடி தான் இருக்குது. நான் வேணும்னா எடுத்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா தெரியுதா? இந்த காம்பவுண்ட் தான் வாங்கணும் ஒரு வண்டி வேலை பார்க்குறதுக்காண்டி. லைக் வாங்கி இதை வந்து வண்டிக்குள்ளேயே ஓவராலாக வந்து வச்சுட்டோம். எடுத்துகிட்டு போகல. இன்னும் கவரில் வேறு என்னென்ன இருக்குது? ரெண்டு வந்து சீலண்ட் பேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஓஸ் இருக்குது. ரெண்டு கிளிப் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் தான். இப்போதைக்கு இவர் ஒரு அருள் தெரியல. என்னண்ணா கொஞ்சம் பின்னாடி போயிருப்பா இல்லாட்டி முன்னாடி போயிருப்பா? சரிண்ணே நான் நவுந்துக்கிறேன். என் வண்டி போகிற இதுலேயே வந்து இறங்க. ரைட்ண்ணே நான் முன்னாடி வேணுங்கிறேன். சரிண்ணே. ரைட்ண்ணே சாரி. அவர் வந்து ஹோட்டல் போகிற வழியில் வந்து ஒரு மொத்தமாக வண்டியை நிற்பாட்டினா அப்படி தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல ஏதாச்சும் பொறுமையாக சொல்கிறார். சில பேர்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க கைஸ். ஏன்பா நிப்பாட்டுற, நீ எடுப்பா வண்டியை முதல்ல எடுப்பா அப்படின்ட்டுருவாங்க கைஸ். இதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயம் தானே. மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து சொல்கிறவங்கள்ட்ட யாருமே வந்து அதிகமாக கோவன்றது படவே கூடாது. லைக் அவங்க சொல்கிறாங்களா கேட்டுட்டு ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கிறணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. லைக் இதை தான் கைஸ் மறந்து வச்சுட்டு அவங்க வந்து பையன் வந்து எடுக்க வரான். அண்ட் இங்கே தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட்டுன்றது பண்ணி ஆகணும். வேறு வழின்றதே கிடையாது. அதுக்கப்புறம் மேஜராக நம்ம இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர் வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வண்டி கொடுத்தப்போ எப்படி ஃபோட்டோ இருந்துச்சுன்னு காட்டுறேன். இப்போ எனக்கு திருப்பியும் ஃபோன் வருது கைஸ். நான் ஃபோனை பேசி முடிச்சுட்டு இந்த செஷனில் வரவங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளால தான் பார்த்தீங்கன்னா மறந்து வச்சிட்டா. அதெல்லாம் வந்து வாங்கினா வண்டியில் வந்து பொருளை வந்து கொடுத்தாச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஓவராலாக பாருங்கள் சூழ்நிலை எப்படிலாம் அமையுதுன்ட்டு. இன்ஜின் வண்டி இதுவுமா? ஓகே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து டிங் 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 டிங்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பொருள் என்னன்னா இப்போ நம்ம வண்டிக்குள்ள இருந்த இந்த திங்ஸ் தான் கைஸ். ஆக்சுவலாக வண்டிக்குள்ளே இருந்த இந்த பொருட்கள் தான் நமக்கு வந்து சவுண்ட் வந்து மேக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் அதை தான் பார்த்தீங்கன்னா நானாச்சும் ஒரு பொருள் காமிச்சேன். அது மாதிரி 2 பொருள் வண்டியில் வச்சுட்டு 2 பொருளையுமே இது பண்ணியாச்சு. 2 பொருளுமே எடுத்துட்டான். நல்லா வந்து அந்த 2 பொருளுமே எடுத்துட்டான். அப்போ வந்து பின்னாடி தான் ஸ்பாட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். லைக் அவனை முந்தை விட்டு யூ-டர்ன் பண்ண விட்டோம்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் வந்து எடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு வியூ. பேசின வாய்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், ஓரளவு கிளாஸ் அண்ட் கிளியர் கட்டாகவே நமக்கு வந்து எக்ஸ்பிளைனாக இருக்குது. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என்னன்றது பண்ணலான் இருக்கேன். ஏன்னா என்னென்ன காஸ்ட் வைஸாக என்னென்ன நான் வண்டிக்கு வந்து வேலை பார்த்தேன், கொண்டேன், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நான் வந்து போட்டுட்டேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துட்டான். அதான் பையன் வந்து கிளம்பிட்டான். அண்டு நம்ம வந்து டுவர்ட்ஸ் சிபி வந்து போக வேண்டியதுதான். அதுதான் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளோட பயணோட ஷிஃப்ட் தான். 2 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாருதி சுசுகி ஃபேமிலிஸ். ஸோ அந்த மாதிரி
இந்த இடத்துல ஒரு ஹைலைட் என்னன்னா, இப்போ அங்கே நின்று பார்த்தீங்களா, அங்கேருந்து திரும்புறதுக்கான ஆப்ஷனல் ஏரியாவே கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து ஆல்மோஸ்ட் திரும்பின்றது ஆகணும். ஓகே, நான் இதோட வீடியோவை என்னன்றது பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீப்ஸ். இந்த ஸ்ட்ரீப்ஸை பற்றி பேசணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை நானே பேசுகிறேன். இது ஒரு ஏமாத்தேடம். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல திரும்புன்றது முடியாது, அடைச்சி வச்சிருப்பாங்க. இதுதாங்க நம்ம ஒரு இருக்குன்றதுக்கு தான் இண்டிமெண்டாக வச்சிருக்கா. லைக் அதனால தான் அங்கே தூரத்துலேயே லைட் இருந்துச்சு, அதை நோட்டீஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை, கம்பி வச்சிருக்கா. அப்போ அதனால தான் திருப்பி கண்டினியூ ஆகி அங்கே மாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் மறுபடியும். அண்ட் மேஜராக என்னென்ன பண்ணணுன்றது நான் சொல்லிட்டேன். வண்டிக்கு வந்து கிளச் ஒர்க் பார்த்துருக்கு, ஃப்ளைவீல் மாற்றிருக்கு, கீழே ஸ்டேரிங் ரேக்காக இருக்கட்டும், மற்ற விஷயம் எல்லாமே மேஜராக வந்து வண்டிக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கு. அது போக எக்ஸஸாக இன்ஃபோடைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேமரா சென்சார்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர் ஒர்க் பண்ணியிருக்கு, ஃபுல் பெயிண்டிங்கோட. ஆனால் கண்டிப்பாக வண்டி இருக்கிற கண்டிஷன் வந்து உங்களுக்கு மாறி தான் இருக்கும். அது போக அந்த 1.5 லட்சம் கணக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 40,000 37,000 சம்திங் கிலோமீட்டர், அதாவது கரெக்டாக 40,000 வச்சுக்கோங்களேன். 40,000 வந்து இப்போ வந்து 72 ஓடி இருக்கு. அது வரையும் பார்த்தா சர்வீஸ் காஸ்ட்லேயே நான் உள்ள வந்து இன்வால்வ் பண்ணேன். சிங்கிள் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 3,000 கிட்ட செலவாகும். 3,500 or 4,000 அப்படியே மிஸ்மேட்ச் ஆகும். லைக் அதெல்லாத்தையும் நான் சேர்த்து உள்ள கூட கழிச்சு போட்டு ஒரு 1.5 லட்சம் கணக்கு கொடுத்துட்டேன். இது நோட்டீஸ் பண்ணிக்கலாம், அந்த வண்டி டக்குன்னு வந்து லைக் இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் நடக்கிறப்ப நமக்கு அந்த லைட்டோட இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். லைட்டோட இது பிரம்மாண்டமாக இருக்கும். லைக் பயம் பார்த்துருப்போம். ஓகே, நான் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோவை என்னன்றது பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவளை வந்து குறைபாடாக இருக்கும். இதெல்லாம் நடுவில் நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல, எல்லாத்துக்கான பதிலுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு பைக்கு, ஒரு ட்ராவலு, ஒரு ரிவ்யூ, இதெல்லாம் தாண்டி இப்படியும் ஒரு விஷயங்கள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கான்னு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளாக நான் வந்து அடுத்த வர வீடியோவில் நான் வந்து ஷேருன்றது பண்ணுறேன். அது போக இந்த வண்டிக்கு ஆல்மோஸ்ட் 3 டயர் புதுசு போட்டிருக்கு. அதை விட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து பெரிய கணக்கு. 3 டயர் புதுசுனா ஒரு டயர் வந்து 4,000, அதாவது சின்ன டயர் தான். சைஸோட ஷிஃப்ட் வந்து 2014 வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்து டயரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரிம்மு அலாய் கிடையாது. ஸோ ரிம்முக்கோட டயரோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி, டயரோட வித்துமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் போன அந்த ஷிஃப்ட்டோட டயர் சைஸோட இந்த ஷிஃப்ட்டோட டயர் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. அப்படியே இந்த ஒரு டயரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 கிட்ட நெருங்கிடும். ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு டயர் சேஞ்ச் பண்ணப்போ பிட் ஸ்டோரில் சேஞ்ச் பண்ணேன். ஒரு பக்கம் டயர் வந்து பிளாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அண்ணன் ஓட்டிட்டு போகிறப்ப பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த டயரை வந்து ஆல்மோஸ்ட் நான் மாற்றுறப்ப கிட்டத்தட்ட வாரண்டியோட 5,000 கிட்ட சார்ஜஸ்ன்றது பண்ணாங்க. அதே மாதிரி 3 டயர் செட் மாற்றிருக்கு. அதுவே ஒரு 15,000 கேஸ். அதாவது அந்த 1.5 லட்சத்தை கிட்டத்தட்ட டேலி பண்ணிடுச்சா, சர்வீஸ் காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1.5 லட்சத்தை வந்து டேலி பண்ணிடுச்சு. ஓகே, இப்போன்றது இப்போ வரையும் ஃபுல்லாக வந்து நான் வந்து கவர்ன்றது பண்ணிட்டேன். ஆனால் ஷிஃப்ட்டில் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்களா, எவ்வளோ ரோடு இருக்குது, நம்ம பார்த்தீங்களா எந்த லைனில் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. இதான் ஷிஃப்ட்டோட வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன இடத்துல கட்டாக இருக்கணும், இதாக இருக்கணும், கொஞ்சம் ஜாலியாகவே நம்ம வந்து ஃபன்னாக வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் 10 ஆளுக்கு இரிட்டேட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே தான் மேக்ஸிமம். அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை என்னன்றது பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.